ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதுரை மகா சமையலில் மீன் குழம்பு எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வாங்கியிருக்கிற மீனில் நான் இந்த மாதிரி துண்டு பகுதி எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். வால் பகுதியும் தலைப்பகுதியும் தனியாக பிரித்து வச்சுருக்கிறேன். வால் பகுதி தலைப்பகுதி இது மட்டும்தான் குழம்பு வைக்க போகிறோம். துண்டு பகுதி ஃபுல்லாகவே பொரிக்க போகிறோம். இப்போது அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. மாங்காய் எடுக்கிறதா இருந்தால் சின்ன சைஸில் புளி எடுத்துக்கோங்க. நான் மாங்காய் எடுக்கல, அதனால் இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. புளி எடுத்து அதை தண்ணியில் முன்னாடியே கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மண்பானையில் நம்ம பண்ண போகிறோம். மண்பானை ஹீட் ஆனதும் அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகவும் அதில் கடுகும் உளுந்தம்பருப்பும் சேர்த்து 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அது பொரியட்டும். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது இது பொரிஞ்சிருச்சு, நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயமாக எடுத்துருக்கிறேன். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா 4 நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயத்தை மீடியம் சைஸில் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பூண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்படியே ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சாச்சு. இப்போது இது வெந்து பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரவும் பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரணும். இந்த ஸ்டேஜ் வரவும் மீடியம் சைஸில் 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா வதங்க விடுங்க. அப்பப்போ மட்டும் கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜ் வரவும் காஷ்மீர் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காஷ்மீர் சில்லி பவுடரில் வந்து காரம் இருக்காது, ஆனால் கலர் கொடுக்கும். அதுக்காக தான். இப்போது குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம் புளி இருக்குது பார்த்திங்களா, அந்த கரைச்சி வச்ச புளியை அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதை கொஞ்சமாக மட்டும் இப்போது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி விட்டுட்டு 2 கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வைங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போது ரிமைனிங் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி முடித்ததுக்கப்புறமா 2 நிமிஷம் அடுத்து ரிமைனிங் இருக்கிற புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா மசால் வாசனை எல்லாமே போனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மீன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தலைப்பகுதியும் வால் பகுதியும் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மீனை ஃபுல்லாகவே 1 பை 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப நேரம் நீங்கள் வந்து மீன் போட்டதுக்கப்புறமா வைக்காதீங்க, நிறையாவும் கிளறாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு வேக வச்சுருங்க. இப்போது நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மாங்காய் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. புளியோட அளவை வந்து கம்மி பண்ணிவிட்டு மாங்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.